பிக் பாஸ் சீசன் 9 எப்போ ஸ்டார்ட் ஆக போகுது, யாரெல்லாம் கண்டஸ்டண்டா வர போறாங்க, வேற லெவல்ல ஹைப்பா போயிட்டு இருக்கு. அந்த ஐ லோகோ எப்போ வரப்போகுது, விஜய் சேதுபதி தான் இந்த டைமும் தொகுத்து வழங்க போறாரு அப்படின்ற நியூஸ்மே வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த கண்டஸ்டன்ட்லாம் வர வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒரு கொடுமையான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வாட்டர்மெலான் ஸ்டாரை வந்து அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. விஜய் டிவியும் அதை பண்ணுவாங்க போல இருக்கு அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கு. எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பார்த்தரலாம். ஹாய் மக்களே, நான் உங்க ஷாம். நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க, லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணா பாக்குறீங்க. லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். இந்த சீசன் ஃபுல்லா பாத்தீங்கன்னா நம்ம சூப்பராகவே பாத்தீங்கன்னா ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னு இருக்கோம். ஒரு நாளைக்கு என்ன, ஒரு வீடியோ 2 வீடியோ 5 வீடியோ தட்டிடலாம். என்னென்ன இன்ஃபர்மேஷன், என்னென்ன யார் எவிக்ட் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா வருஷம் நம்ம வந்து பல சீசன்களா வந்து அப்பப்போ அப்டேட் பண்ணிட்டு இருப்போம். இந்த சீசனும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா அப்டேட் பண்ணலான் இருக்கோம். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும், நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும். அதாவது மலையாளத்தோட ப்ரோமோ நான் பார்த்தோன்னே எனக்கே இதா இருந்துச்சு. ஹிந்தி பிக் பாஸ் போனதால நான் பார்த்தேன், ஸ்ருதிகா இருக்கனால லாங்குவேஜ் புரியல. இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சில பேர்கிட்ட கேட்டு வந்து நம்ம ரிவ்யூலாம் பண்ணோம். அப்படி இருக்கும்போது அந்த சீசனுக்கு டஃப் கொடுக்குற மாதிரி மலையாளம் பண்ணியிருக்காங்க. இந்த டைம் வந்து எத்தனை நாள் தான் நம்மளுக்குன்னு ஒரு வீடு இல்லாம இருக்குது, நம்மளுக்குன்னு ஒரு வீடு இருக்குன்னு சொல்லிட்டு லாலட்டா சொன்னாரு. அதே மாதிரி அவங்களுக்குன்னு தனி செட்டு பிரம்மாண்டமா சூப்பராகவே போட்டிருந்தாங்க. கண்டஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா வேற லெவல்ல இறக்கியிருக்காங்க. இப்போ லெஸ்பியன் கப்பலா இருக்கட்டும், ஒரு ஹேண்டிகேப்பா இருக்கட்டும், இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா நல்ல அக்ரெசிவான ஒரு பிளேயர் மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு ஆட்கள்லாம் வந்து உள்ள இறக்கியிருக்காங்க. அதாவது அந்த ஒரு மண்ணு டாஸ்க் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹிந்தியில தான் பார்த்துருப்போம். அதுக்குள்ள சேர்த்துலாம் புரண்டு உள்ள இருந்து ஒரு எடுக்கிற சாவியோ இல்லை ஒரு கீ இந்த மாதிரிலாம் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் மலையாளத்திலையும் பண்றாங்க. இன்னைக்கு காலையில ப்ரோமோ வந்து இப்போ ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி ஒரு ப்ரோமோ வந்துச்சு. அதுல பாத்தீங்கன்னா வேற நீ யாரடா என்ன சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 2 பேர் வந்து வேற லெவல்ல சண்டை போடுறாங்க. இப்ப தெலுங்கும் பாத்தீங்கன்னா தொடங்க இருக்கு, வேற மாதிரி போயிட்டு இருக்கு. அப்படி இருக்கும் போது இங்கடா தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கேட்டுட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு 2 மாசம் கண்டிப்பாவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பீக்ல போயிட்டு இருக்கோம். இதுக்கிடையில நம்ம கொண்டு வந்து சொருகணும் அப்படின்னா கண்டிப்பாவே நல்லாவே இருக்காது. தக்காளி தொக்கு வச்ச மாதிரி ஆயிரும். ஆல்ரெடி போன சீசன் வந்து தமிழ் பிக் பாஸ் போச்சா ப்ரோ, ஓ விஜய் சேதுபதி தொகுத்து வழங்கினாரா அப்படின்ற ரேஞ்சில தான் போயிட்டு இருந்துச்சு. அதனால கண்டிப்பாவே வந்து இந்த சீசன் வந்து மாற்றங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போன சீசன் முடியறப்பே வந்து ஒரு ஹிண்டையுமே கொடுத்திருந்தாங்க. நவரசங்கள் கலந்த சீசன் வந்து நெக்ஸ்ட் சீசன் சூப்பராகவே இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஹைப்பையுமே ஏற்படுத்தியிருந்தாங்க. விஜய் சேதுபதியும் பாத்தீங்கன்னா 3 சீசனுக்கு வந்து அக்ரிமெண்ட் போட்டிருக்காரு. 10வது சீசன் வரைக்கும் தலைவன் தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இனிமேல் கமலஹாசன் வரத்துக்கு வாய்ப்பு இல்லையான்னு கேட்டீங்கன்னா மேபி கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். அதனால வந்து எப்ப அந்த ஐ லோகோ வரும், எப்போ வந்து ப்ரோமோ ஷூட்லாம் எடுப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னும் இந்த மாசம் முடிஞ்சோடனே பாத்தீங்கன்னா அந்த ஐ லோகோ எல்லாமே செட் பண்ணிடுவாங்க. ப்ரோமோக்கான வேலைகள்லாம் ஆரம்பிச்சிருவாங்க. மேபி வந்து செப்டம்பர் ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்து பாத்தீங்கன்னா அந்த ஐ லோகோ விட்டு ப்ரோமோ விடுவாங்க. மிட்ல எண்டெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த 2-3 ப்ரோமோ எல்லாம் விட ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு 3 ப்ரோமோ கிட்ட கண்டிப்பாவே ஒரு ஹைப் ஏத்திட்டு அக்டோபர் ஃபர்ஸ்ட் வீக்ல எப்போதும் போல பாத்தீங்கன்னா லான்ச் பண்ணிடுவாங்க. நடுவில் ஃபெஸ்டிவல் எல்லாமே வரும், ஸ்பான்சர்ஸ் எல்லாம் வருவாங்க, வேற லெவல்ல பாத்தீங்கன்னா ஃபன் பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்களுக்கும் கொஞ்சம் கல்லாவும் கட்டலாம். அது மட்டும் இல்லாம இப்ப ஹாட் ஸ்டார், ஜியோ எல்லாம் இணைஞ்சிருக்கனால பாத்தீங்கன்னா ஹிந்தி டீம், அந்த கலர்ஸ் டீம்ல இருந்து பாத்தீங்கன்னா நிறைய க்ரூ எல்லாம் இங்க வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே தகவல்கள்லாம் வந்து அப்படி இருந்தாதான் டாஸ்க் வந்து ஹெவியா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. கண்டிப்பாவே அதிரி புதிரியா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. டாஸ்கை விடுங்க, யாருங்க கண்டஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். நிறைய பேர் பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் லிஸ்ட்ல இருக்கு. என்னதான் நம்ம வந்து உருட்டி பெறட்டினாலும் பாத்தீங்கன்னா நீங்க சாமானியர் அனுப்புங்க, விஜய் டிவி கண்டஸ்டன்ட வந்து அனுப்பாதீங்க, விஜய் டிவியில இருக்கவங்களாம் அனுப்பாதீங்கன்னு நம்ம சொன்னாலுமே 18 பேர்த்துல என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு 10 பேர் அவங்களோட தொடர்புல இருக்கவங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்துருவாங்க. காமன் பீப்புள் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரை உள்ள அனுப்புவாங்க. அவனும் பாத்தீங்கன்னா இன்ஸ்டா பிரபலியமா இருப்பான், இல்ல ஏதாச்சும் ஒரு படத்துல வந்து ஒரு சைட் ரோல்ல பண்ணியிருப்பாங்க. சாமானியன்னு சொல்லிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கூட இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். இந்த சீசன் வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஜய் டிவி ஆர்டிஸ்ட் கொஞ்சம் கம்மியா இருக்கலாம்ன்ற மாதிரி சொல்லப்படுது, அஷூரன்ஸா சொல்லப்படல. அதனால வந்து நிறைய விஜய் டிவி ஆர்டிஸ்டா இருக்கலாம், ஃபரீனாவா இருக்கலாம். இப்போ புவியரசன் வந்து பாத்தீங்கன்னா சீரியல்களும் நல்லா பண்றாரு, மிஸ்டர் சின்னத்திரையும் நல்லா பண்ணியிருக்காரு. அஸ்வினுக்கு வந்து மீண்டும் ஒரு கம்பேக் இருக்கனால அவருமே வராரு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அதன் பிறகு பாத்தீங்கன்னா இப்ப விஜய் சேதுபதியோட பையன் படத்துல, பீனிக்ஸ் படத்துல ஒரு பையன் நடிச்சிருந்தாப்ல. நம்ம காக்கா முட்டை படத்துல கூட பாத்தீங்கன்னா விக்னேஷ் ஒரு பையன் நடிச்சிருப்பாப்ல. அவர் பாத்தீங்கன்னா வந்து அவங்களோட கோட்டால உள்ள வரதா சொல்லப்படுது. அந்த மாதிரி பாத்தீங்கன்னா எக்கச்சக்க பிளேயர், அதாவது எக்கச்சக்க பேர் வந்து பாத்தீங்கன்னா கண்டஸ்டன்ட் லிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டெய்லியுமே வந்து வந்துகிட்டே இருக்கு. ஃபரீனாவா இருக்கட்டும், இந்த சபானாவா இருக்கட்டும், உமரா இருக்கட்டும்,
குரேஷி இந்த மாதிரி ஆட்கள்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமா இருக்கு. ஏன்னா இவங்கெல்லாம் விஜய் டிவில அங்கேயே தான் படுத்துப்பாங்க, அங்கேயே தான் இருப்பாங்க. குக் வித் கோமாளி, அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் மியூசிக், அடுத்து ஏதாச்சும் ஒரு ஷோ அப்படி இப்படின்னு தான் போயிட்டு இருப்பாங்க. இவங்களுக்கெல்லாம் வீட்டுக்கு போறதை விட பெரிய வேலையே கிடையாது. அதனால அங்கதான் இருப்பாங்க, எந்த ஒரு பிரச்சனையுமே. அதனால இவங்களுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா தான் இருக்கு. இருந்தாலும் சோசியல் மீடியா பிரபலங்களா இருக்கட்டும், இப்ப மார்க்கெட்ல ஃபீல்ட் அவுட் ஆன ஒரு பிரபலங்களா இருக்கட்டும், அவங்களெல்லாம் கூப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா இன்னுமே நல்லாவே இருக்கும். ஒரு சாமானியர் வந்தா நல்லா இருக்கு. இப்ப தெலுங்குல எல்லாம் பாத்தீங்கன்னா அக்னி பரிச்சா அப்படின்னு சொல்லிட்டு சாமானியர்லாம் உள்ள கூட்டு போட்டு அதுல இருந்து ஒருத்தரை பாத்தீங்கன்னா பிக் பாஸ்குள்ள அனுப்புறாங்க. அந்த மாதிரி தமிழ்ல அந்த அக்னி பரிச்சா எல்லாம் ஒன்றும் நடத்த வேணாம், ஏதாச்சும் ஒரு நல்ல சாமானியரோ உள்ள விட்டு எப்படி பண்றாங்க, ஒரு மக்களை அனுப்பிச்சு எப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல சீசன்களா சொல்லிட்டு இருக்காங்க, பண்ண மாட்டேங்கிறாங்க. இந்த சீசன் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். யாரை வேணா அனுப்புங்க, இந்த வாட்டர்மெலன் ஸ்டாரை மட்டும் அனுப்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரெக்வஸ்ட் வைக்கிறாங்க. நம்மளுக்கு கூட வீடியோ போடுவார், வன்மையாக கண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன வேணா போட்டு பிரச்சனை கிடையாது, எல்லாம் இருக்கிற எல்லா டிவிலையும் சேனல்ஸ்லயும் போட்டு தலைவனை போட்டு அடி அடின்னு அடிச்சுட்டு இருக்காங்க. நம்ம சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஆனா இவங்க விஜய் டிவி பொறுத்தளவு மெயினா சரி இவர் அனுப்பிதான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் அனுப்புறதுக்கான வாய்ப்புகள் கூட அதிகமாவே இருக்கு. உங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க எல்லாம் வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கக்கூடிய கண்டஸ்டன்ட் யாரான்னு நினைக்கிறீங்களோ மறக்காம கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம இந்த பிக் பாஸ் சீசன் 9க்காக எந்த அளவு வெயிட் பண்றீங்களோ அதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. அடுத்தடுத்த அப்டேட்கள் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.